மகர ராசி அன்பு நேயர்களுக்கு சனி பகவானின் வக்ர பயிற்சி. இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன், அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானாதிபதியும் சனி பகவான் தான். அப்போ இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனும் அதே சமயத்தில் தனஸ்தானாதிபதியும் இரண்டாம் இடத்துல ஆட்சி நிலையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வக்ர நிலை அடைய போறாருங்க. வரக்கூடிய ஜூன் மாதம் 29ஆம் தேதி. அப்போ இந்த வக்ரகதி அடையும் போது சனி பகவானால் தன்னுடைய ராசி, உங்களுடைய ராசி மகர ராசிக்கு எந்த அளவுக்கு மேன்மையான யோக நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த பதிவுல இப்போ நாம பார்க்க போறோம். முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இந்த மகர ராசி நேயர்கள் அப்படின்னா கடுமையான உழைப்பாளிங்க. எப்பவுமே உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி தான் மகர ராசி நேயர்கள். சிறு வயதிலிருந்து பெரும் கஷ்டங்கள் நீங்க பட்டிருப்பீங்க. உங்களுக்கு சிறு வயது ஒரு 30 வயசா இருந்தாலும் சரி, 50 வயசா இருந்தாலும் சரி, உங்களுடைய வயது குறைவா இருந்தாலும் அனுபவம் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு கஷ்டங்களும் ஒரு சிரமங்களும் மற்றவங்களுக்கு உதவி செய்து அதனால நமக்கு தேவையில்லாத பழி பங்கங்களும் எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்க நல்லதே செஞ்சாலும் கெட்டதுன்னு வந்திருக்கும். ஆனா காரணம் என்னன்னா, இந்த கடந்த காலம், இந்த ஒரு 3 வருஷ காலகட்டம் உங்களுக்கு பெரும் சிக்கல்கள் இருந்தது. என்ன சிக்கல் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதனே சனி பகவான் விரயத்தில் இருந்தது. அடுத்தது பார்த்தோம்னா ஜென்மத்தில் வந்தது. இப்போ பார்த்தோம்னா 2ஆம் இடத்தில் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு 6 வருட காலம் உங்களுக்கு 7 சனிங்கிற ஒரு நிலையில தான் போயிட்டு இருக்குது. படாத பாடுபட்டங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், எவ்வளவோ முயற்சிகள் பண்ணோம், ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியில் பார்த்தோம்னா இருந்ததும் போயிருச்சு. புது முயற்சிகள் எடுத்தாலும் அது பார்த்தா எதுவுமே செஞ்சு முடிக்க முடியல. அப்படிங்கிற ஒரு நிலை மகர ராசி நேயர்கள் கண்டிப்பா அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. அதுக்கு காரணம் இப்ப இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் இருந்து என்ன பண்ணும், எடுக்கிற காரியங்கள் எல்லாமே தடைகள் ஆக்கும். குடும்பத்துல நம்மளுடைய வார்த்தை ஒண்ணு சொன்னா கூட நல்லதே சொன்னாலும் கெட்டதுன்னு வரும். நாம உதவியே செஞ்சாலும் அதுல அவப்பேர் ஏற்படும். இதுதான் கடந்த காலத்துல ஏற்பட்டு இருந்ததுங்க. அதே சமயத்துல இப்போ வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிலை அடைய போறாரு. அப்படின்னா வக்ரம்னா அதாவது சனி பகவானுடைய அதாவது சொந்த தன்மையில் இருந்து மாறுபட்ட நிலைக்கு இத்தனை நாள் எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்ததோ, எவ்வளவு பாதிப்புகள் கொடுத்ததோ, அந்த நிலையில் இருந்து மாறுபட்ட பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரக்கூடிய நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு அருமையான ஒரு காலகட்டமா மகர ராசினியர்களுக்கு அமைய போகுதுங்க. ஆமாங்க, நீங்க ஆரம்பத்துல நீங்க எத்தனை நீங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும் பலன்கள் கிடைக்கல. நீங்க உழைச்சிருப்பீங்க, நீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஆனா அது அடுத்தவங்களுக்கு தான் அந்த பலன் போய் சேர்ந்திருக்கும். நீங்க சொந்த வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்க துறையில வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, பாத்தீங்கன்னா உழைப்பு உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும், முயற்சிகள் அதிகமா இருந்திருக்கும். அந்த முயற்சிகள்னால பலன் குறைவாத்தான் இருந்திருக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா பணம் சம்பாதனை பண்ணிருப்பீங்க, எவ்வளோ பணம் வந்ததுங்க, ஒருத்தர்கிட்ட நம்பி கொடுத்துங்க, அது கைவிட்டு போயிருச்சு, எதிர்பார்க்கிறேன் வரல. அதே நேரத்துல நாம ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டோம்னா அது கொடுக்கறதுக்கு தடுமாறி சிக்கல்ல, அதாவது எப்படி கொடுக்கறதுங்கிற ஒரு சூழ்நிலைகள் உருவாயிருக்கும். இந்த விதத்துல பார்த்தோம்னா அதாவது இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அதாவது எந்த ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணும்னாலும் அது தள்ளி தள்ளி போய் ஒரு மன வருத்தத்தையும் மன கஷ்டத்தையும் ஒரு இழப்புகளையும் பணம் வரவு தனவரவுங்கிறது வர்ற மாதிரியே தெரியும்.
கடைசியில் பார்த்தா இன்னைக்குங்கிறது நாளைக்கு இப்படி தள்ளி தள்ளி போகக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கொடுத்தது. இந்த சனி பகவான் வக்ரம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னாங்க, அதாவது சனி பகவான் கோச்சாரத்தில் எந்த இடத்தில் இருக்குதோ அந்த இடத்தில் இருந்து 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடத்தில் சனி, அதாவது சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம்தான் அதாவது சனி பகவான் வக்ர நிலைன்னு சொல்றதுங்க. அந்த காலகட்டத்தில் சனி பகவான் அதாவது சூரியனுடைய கதிர்வீச்சுக்கு ஒதுங்கி நிற்கும். அப்படின்னா அதாவது அந்த நேரத்தில் சனி பகவானுடைய காரக தன்மைகள் அதாவது மாறுபட்ட பலன்களை கொடுக்கும். அப்படின்னா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தது, நஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தது, சிலருக்கு பார்த்தோம்னா வறுமை அதிகமா இருக்கும், பணம் வந்தது ஆனா இப்போ எதுவுமே இல்லையே, நான் ஒரு வேலையை ஆரம்பிச்சேன் அந்த வேலை பாதிலேயே நின்று போச்சு, ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்கலாம் நினைச்சோம் செய்ய முடியலையே, அப்படியே செஞ்சு அதுல நஷ்டமாயி போச்சு, இதுதாங்க நிலை. சிலருக்கு பார்த்தோம்னா நல்லா படிச்சிருப்பீங்க, நல்லா ஒரு அனுபவம் இருக்கும், ஆனா ஒரு இடத்துல நிரந்தரமா வேலை செய்ய முடியாது. வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சாலும் கொஞ்ச காலத்துல ஏதோ ஒரு சூழ்நிலைனால அந்த இடத்தை விட்டு வெளியில போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். இது எல்லாமே மகர ராசி நேயர்கள் கண்டிப்பா கடந்த காலத்துல அனுபவிச்சுட்டீங்க. இதுல இருந்து நமக்கு மாற்றம் வருமா, மாறுதல் வருமா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்புகள் காலம்தான் போயிட்டு இருந்ததை தவிர அந்த காலத்தினால் உங்களுடைய வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்படல. இந்த 6 வருட காலம் அப்படியே தான் போயிட்டு இருந்ததுங்க. ஆனா இந்த ஒரு 3-4.5 மாச காலம் இனிமேல் இந்த 29ஆம் தேதியில இருந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இது ஒரு பொன்னான காலமா தான் எடுத்துக்கணுங்க. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கு உண்டான ஒரு மாற்றங்கள் அடையக்கூடிய, கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமையும். சிலருக்கு பார்த்தோம்னா திருமணம் ஆகலிங்க, திருமணம் தள்ளி தள்ளி போகுது அப்படிங்கிற ஒரு நிலை, கண்டிப்பா திருமணம் ஆகும். சிலருக்கு பார்த்தோம்னா அதாவது திருமணம் ஆகி கல்யாணமே ஆகாமல் இருந்தா கூட பரவாயில்லையாட்டு இருக்குது, கல்யாணம் பண்ணி நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருக்குது, எது எடுத்தாலும் பிரச்சனைகளா இருக்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா குடும்ப வாழ்க்கை மட்டும் கிடையாதுங்க, குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகளும் பெருகக்கூடிய ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. என சனி பகவான் தான் ஒருத்தருக்கு ஆயுள் காரகன், தொழில்காரகன், ஜீவனக்காரகன் சொல்லக்கூடிய, அதாவது நம்மளுடைய உழைப்பை நம்ம இந்த பிறவியில எதுக்காக பிறந்தோம், நம்ம என்ன பலன் அடைகிறோம் அப்படிங்கிறது இந்த 9 நவகிரகங்கள்லயே சனி பகவான் தான் நம்மளுடைய கர்மாதிபதினு கர்ம ஸ்தானாதிபதினு சொல்லுவோம், இந்த ஜீவன ஸ்தானாதிபதினு சொல்லுவோம். சிலர் பார்த்தோம்னா ரொம்ப நம்ம பாடுபடுவோம், கஷ்டப்படுவோம், சம்பளம் கூட சரியான நேரத்தில் கிடைக்காதுங்க. ஒரு அவசரத்துல நம்ம பணம் இருக்கோ, அந்த பணம் வெளியில சிக்கிருக்கோ, நம்ம இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தா கூட நமக்கு நம்முடைய பணமே நமக்கு தேவையில்லை, அதாவது பயன்படாமல் போகும். அதுதாங்க அந்த பலன்கள் கொடுக்கிறது எல்லாமே. இதாவது இந்த சனி பகவான் தாங்க. சனி கொடுத்தால் யார் தடுப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா சனி உங்களுக்கு கெடுக்கக்கூடிய நிலையில் இருந்ததுனால கடந்த காலங்கள் கஷ்டங்கள் பட்டீங்க, மன உளைச்சல்கள் பட்டீங்க, அடுத்தவங்களுக்காக எத்தனையோ நன்மைகள் செய்து அதனால நமக்கு புரோஜனம் இல்லாமல் போச்சு. அது உறவு முறையிலே அதே மாதிரிதான் நடந்தது, சகோதரன் சகோதரி பலத்திலையும் அப்படியே இருந்தது. அதே நேரத்துல எந்த இடத்துல நீங்க உழைச்சு கஷ்டப்பட்டு நீங்க முதலாளியை வாழ வச்சிருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல பேர் இல்லாமல் போயிருக்குங்க. சொந்தமா தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனா பொருளாதார நெருக்கடியோ இல்ல நமக்கு கிடைக்க வேண்டிய பணமே கிடைக்காம போறதுனாலயோ ஏதோ ஒரு காலகட்டத்துல அதாவது எதுவுமே விரிவாக்க முடியாத சூழ்நிலைகள் ஆகியிருக்கும். ஆனா கண்டிப்பா இந்த வக்ர பெயர்ச்சினால், சனி பகவான் வக்ர பெயர்ச்சினால் நிச்சயமா உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி பிறக்கும். 2ஆம் இடத்துல அந்த சனி வக்ரம் ஆகிறதுனால கண்டிப்பா பணம் கண்டிப்பா உங்களுக்கு வீடு தேடி வரும். ஒரு இடத்துல பணம் சிக்கிருச்சு, கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியல, அது நாள் கணக்கில் தள்ளி போயிட்டு இருக்குதுங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்துல நீங்க முயற்சிகள் பண்ணுங்க. உங்களுடைய பணம் மட்டும் கிடையாது, கண்டிப்பா நீங்க நினைக்கக்கூடிய புகழ், பேர், நல்ல மகிழ்ச்சி, இது எல்லாமே உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புல இருக்கும். சிலருக்கு வெளிநாடு போகணும், வெளி பிரயாணங்கள் போகணும், நாம கஷ்டப்பட்டு சம்பாதனை பண்ணி நம்மளுடைய குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டுட்டு வரும்னு ஒரு கற்பனையா நினைப்பீங்க. அது கற்பனை நிஜமாக்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க, ஆனா முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளா இருக்கும். ஆனா தடங்கள் ஆகிட்டு இருந்திருக்கோ, அதாவது இன்னைக்கு நாளைக்குங்கிறது காலதாமதங்கள் ஆகிட்டு இருக்கோ. ஆனா இந்த சனி பகவான் வக்ர நிலை அடைகிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு தூர பிரயாணங்கள் போக வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும். அந்த பிரயாணத்தினால் உங்களுக்கு அதாவது தொழில் மேன்மை கிடைக்கும், பொருளாதார வெற்றி கிடைக்கும்,
பெரியவங்களுடைய சப்போர்ட்டுகள் கிடைக்கும். நமக்கு ஏதோ சம்பந்தம் இல்லாத நபர்கள்னாலேயே கண்டிப்பா ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படுங்க. ஏன்னா மகர ராசினியர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்க. சிலர் பார்த்தோம்னா கொஞ்சம் வயதானவர்கள் பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியம் ஒண்ணு போன ஒண்ணு வந்துட்டே இருக்கும். அடிக்கடி ஒண்ணு உடல் ஆரோக்கியம் சரியில்லை, அது கைவலி கால்வலி, ஹாஸ்பிட்டல் போனாலும் மருந்து சாப்பிட்டாலும் மாத்திரை சாப்பிட்டாலும் எதுவுமே சரி வர மாட்டேங்குது. குடும்பத்துக்குள்ளேயே ஏதோ ஒரு மன அமைதி இல்லை. அதாவது சிறு வயதில் இருந்து பார்த்துட்டோம்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு எத்தனையோ சிரமப்பட்டு எவ்வளவோ கஷ்டப்படுற காலத்துல கூட நிம்மதி இருந்தது. ஆனா இன்னைக்கு எல்லாமே இருந்தாலும் நிம்மதி இல்லை. எப்போ ஏன் தான் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய மகர ராசினியர்கள் கண்டிப்பா இந்த 29ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதத்தை 29ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய நவம்பர் 15ஆம் தேதி வரைக்குமே இது உங்களுக்கு அற்புதமான மேன்மையான சுப நிகழ்ச்சிகள் மட்டும் கிடையாது, நீங்க நினைச்சது எல்லாமே சாதிச்சு உட்காரக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால முயற்சிகள் பண்ணுங்க. அதே நேரத்துல மாணவர்கள் கண்டிப்பா இந்த நேரத்துல உங்களுக்கு முதல்ல நம்ம எதிர்பார்த்த மார்க் கொஞ்சம் குறைவா இருக்குது, அதனால நல்ல காலேஜ் கிடைக்குமா, படிப்புல நம்ம சாதிச்சிருவோமா, நம்ம ஜெயிச்சு வந்துருவோமா அப்படின்னு நினைச்சு பயத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பயம் போகக்கூடிய நேரம். இந்த நேரத்துல நீங்க போற வழி கண்டிப்பா வெற்றிகளை நோக்கி போற வழி அப்படின்னு நினைச்சு முயற்சிகள் பண்ணுங்க. நிச்சயமா மகர ராசி நேயர்களுக்கு இது சாதகமான காலமா இருக்கிறதுனால முயற்சிகள் உங்களுக்கு திருவினையாக்கும் வெற்றியாக்கும். தொடர்ந்து முயற்சிகள் பண்ணுங்க. கண்டிப்பா அற்புதமான காலம்தான் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார பலனுங்க. இருப்பினும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகத்துல உங்களுடைய லக்னம் என்ன, சனி பகவான் பிறப்பு ஜாதகத்துல அதாவது வக்ர நிலையில் இருக்குதா, ஆட்சி நிலையில் இருக்குதா, இல்ல சமநிலையில் இருக்குதா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை பார்த்துட்டு அதாவது உங்களுடைய முயற்சிகள் எடுங்க. நல்லா இருக்கு. மீண்டும் அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.